அங்கு சென்று அவனை பஸ்மமாக்கிவிடும் தேவா. ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் சனியை நான் பார்க்க முடியும். யமா எமி மீது படக்கூடாது. விலகினில் சந்தியா. அவ்வாறு நீங்கள் செல்ல வேண்டுமானால் உங்களுடைய மனைவியின் சவத்தை தாண்டி நீங்கள் செல்ல விரும்பினால் செல்லுங்கள். உயிரை எடுப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டாள். ஒரு மனைவியானவளும் தன் கணவனை மகனின் உயிரை பறிப்பதை சகித்துக் கொள்ள மாட்டாள். விரோதிக்கலாமா சந்தியா? இல்லை தேவா, 2 வழிகள் தான் உள்ளது. ஒன்று, உங்கள் மனைவியின் உயிரை எடுத்து விடுங்கள். இல்லையே விருப்பம் உங்களுடையது, முடிவும் உங்களுடையது. நீங்கள் என்னை பஸ்மமாக்கி விட வேண்டும் தேவா. உனது புதல்வன் எனது கதிர்களின் தாக்குதலில் இருந்து விடுபட்டு விட்டான். எவன் ஒருவன் தாயை அவமதிக்கின்றானோ அவனை சனி எப்பொழுதுமே மன்னிக்க மாட்டான். அவன் உன்னுடைய சகோதரன். அப்படி என்றால் நாம் தேடும் சக்தி இவன் இல்லையா? நாம் நேரத்தை வீணடித்து விட்டோம்.